ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகமும் சிவாவும் இப்போ கல்யாண மண்டபத்தில் நடந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆறுமுகம் ரொம்ப கோபமாக இந்த சம்பத்து மாறன் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு சரியான ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சிவா இப்போ சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே காயத்ரியை, அதாவது சிந்துவும் பைரவியும் சேர்ந்து ரெடி பண்ணி சமாதானம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இங்கே ஆறுமுகம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பைரவி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளார போகிறாங்க. போகும்போது பார்த்தா ரொம்ப ரொமான்ஸ் மூடில் பைரவி கிட்ட அப்படியே சும்மா சூப்பராக பேசிக்கிட்டு போகிறாங்க. நமக்கு அடுத்து வர போகிற கதை ரொம்பவுமே அதிரடியாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால இன்னைக்கான எபிசோடில் ஒரு பெரிய ஒரு காமெடி நமக்கு காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆறுமுகம் உள்ளே போனதுக்கப்புறம் பைரவி கதவை லாக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷமாக கதவை லாக் பண்ணிவிட்டு இப்போ பைரவி கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீ சட்டையை கழட்டு, சண்டை போட்டதில் உனக்கு உடம்புல அடிபட்டுருக்கும், நான் தைலம் தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டையை எடுத்து போட்டு ஆறுமுகத்தை அடின்னு அடிக்கிறாங்க. செம்மையாக அடி வாங்குறாங்க. சின்ன பிள்ளை மாதிரி வாய் போத்து சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குறத பார்க்கும்போது உண்மையுமே செம்ம காமெடியாக இருக்குது. நம்ம ஆறுமுகம் அப்படியே ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி, ஆனால் நம்ம பைரவி அடிக்கும்போது அப்படியே அமைதியாக அடி வாங்குறாரு, உருள்றாரு. செம்ம காமெடியாக போகுது. கடைசியில் நீ என்ன பெரிய ரவுடி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போய் சண்டை போடுவேன், இனிமேல் சண்டை போட்டால் உனக்கு சவுக்கடி தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுறாங்க. அடுத்து ஆறுமுகம் புலம்புறாரு, நான் என்கிட்ட வந்து பைரவி சிக்கல, நான் தான் பைரவி கிட்ட சிக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காமெடியாக இருந்துச்சு அவங்க பேசுறது. சீக்கிரம் வெளியில் சட்டையை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அவங்களோட ஸ்டைலில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆறுமுகமும் அப்படியே வெளியில் கிளம்புறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா செலியன் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அடுத்து என்ன பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசும்போது, இல்லை எதாக இருந்தாலும் ஆறுமுகமும் சிவாவும் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க குடும்பத்துக்குள்ளார சமாதானம் சொல்லிக்கிறாங்க. இப்போ தான் இன்றைக்கான எபிசோடோட மெயின் மூமெண்ட்டே வருது. நம்ம எசக்கி வில்லன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரவுடிங்களை வச்சு கரெக்டாக செலியனை கடத்துறதுக்கு உண்டான அந்த பிளான்லாம் போட்டு எல்லாம் செய்கிறாங்க. அந்த ரவுடிங்களும் போய் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எசக்கி பயங்கரமாக கொக்கரிச்சு சிரிக்கிறாங்க. இப்போ எங்கேயுமே அதாவது கை காலெல்லாம் கட்டி பேக்கில் போட்டு தூக்கி செலியனை எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, அதனால் பார்த்தா அப்படின்னா எசக்கிக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ எசக்கி எல்லாரும் இங்கே கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்துக்கு உண்டான எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செலியனை தேடி பார்த்தா எங்கேயுமே செலியனை காணோம். எங்கேயும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் தேடுறாங்க. அதுவே இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப நேரம் காட்டிடுறாங்க. ஏன்னா ஸ்டோரியோட ஒரு முக்கியமான மூமெண்ட்டுங்கிறா ரொம்ப நேரம் காட்டிட்டாங்க. இன்றைக்கான எபிசோடில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் இடையில கொண்டு வந்திருக்கலாம். அதாவது வந்து ப்ரொமோவில் காட்டினதை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். அதை கொஞ்சம் போர் அடிச்சிட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ எல்லா பக்கட்டும் தேடி பார்த்துட்டு இப்போ எல்லாம் ரொம்ப பதட்டமாக வந்து செலியனோட அப்பா அம்மா எல்லாரும் இந்த மாதிரி செலியனை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கத்து ஆறுமுகம் ஃபேமிலியில் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது வந்து அவங்களாம் பார்த்தோம் அன்னபூர்ணி எல்லாருமே ரொம்ப பதறி போகிறாங்க. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா மகா மனசுக்குள்ளார, நீ எப்படி என் மகனுக்கு நீ அதிரடியாக கல்யாணம் பண்ணி வச்சியோ அதே மாதிரி உன் மகளை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இப்போ மகா வந்து அவங்க மனசுக்குள்ளார நினைக்கிறாங்க. அதோட அதிரடியாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தா எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. அதாவது சிவாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க, இந்த பக்கத்து அன்னபூர்ணி அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.